நிறம் மாறும் உலகில் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். மாப்பிள, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, எல்லாமே என்னால தானே. விடுங்க மூர்த்தி, எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட? இல்ல மாப்பிள, எல்லார் முன்னாடியும் கௌரவமா வாழணும்னு நினைச்ச நானே இப்போ உங்களுக்கு அவமானத்தை உண்டாக்கிட்டனே. கயல், இன்னும் என் மேல இருக்கிற கோவம் போலியா? நான் வேணும்னு இப்படி பண்ணல கயல், என்ன நம்பு. இதுக்கு மேல நீ என்ன சொல்லி என்ன ஆக போகுது? எவ்வளவு சொன்னாலும் நீ மாற போறது இல்ல. சிஸ்டர், ஆசா மேல எந்த தப்பும் இல்லை. அவர் அப்பவே வேணாம் தான் சொன்னார். நான் தான் அவர் வற்புறுத்தி பணத்தை எடுத்துட்டு வர சொன்னேன். யாரும் எதுவும் சொல்ல தேவையில்ல. அவங்களுக்கு அறிவு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு யாரும் எனக்கு அவமானத்தையோ சங்கடத்தையோ ஏற்படுத்தாதீங்கன்னு. திரும்ப திரும்ப அதையே பண்ணிக்கிட்டு என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்கல்ல? விடு கயல், நடந்தது நடந்து போச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதையே பேசி இப்ப என்ன ஆக போகுது? விடு. இல்ல எழில், நான் தான் சொல்றேன்ல, விடு. காடி போலாம், விடுமா, எங்க பேசவான்னு சொல்றேன்ல. அண்ணி, அண்ணி, தனோ, பேக் எல்லாம் எடுத்துட்டு எங்க கிளம்புறீங்க? என்ன தனோ, எங்க போற நீ? இல்ல, இனிமே நாங்க இங்க இருக்கிறது சரியா வரும்னு எனக்கு தோணல. அண்ணி, சரியா வராதுன்னா என்ன அர்த்தம்? என்ன ஆச்சு? இப்ப எங்க போறீங்க? நாங்க எங்கேயோ போறோமா, ஆனா இங்க இருக்கிறதா இல்ல. ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? மூர்த்தி, நீ சும்மா இரு. அண்ணி, என்ன பிரச்சனை? இப்ப திடுதிப்புன்னு எதுக்கு போறேன்னு சொல்றீங்க? அண்ணி, எனக்கு புரியல அண்ணி. அண்ணி, மூர்த்தி திரும்ப இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான்னு வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்களா? அண்ணி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நான் தான் அவனை கண்டிச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன அண்ணி? நான் ஒன்னும் அதுக்காக இங்க இருந்து போகல. வேற மூர்த்தியும் காரணம் இல்லனா நீங்க வீட்டை விட்டு போறதுக்கு வேற என்ன காரணம்? என்ன எதுவும் கேட்காத கயல். நான் ஏதாவது பேசி யாருக்கும் மனஸ்தாபம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதிரிங்களாவோ விரோதிங்களாவோ இருந்தா கூட பரவாயில்ல. நம்ம மனசை காயப்படுத்தினா கோவத்தை ஈஸியா வெளிப்படுத்தி தேத்திக்கலாம். ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்களே நம்ம மனசை காயப்படுத்தும் போது கோவத்தை கூட என்னால வெளிப்படுத்த முடியல. ஐயோ, இப்படி ஒரு சூழ்நிலையில எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எப்படி என்னால இந்த வீட்டுல இருக்க முடியும்? என்ன போக விடு. அண்ணி, அண்ணி, யார் என்ன பண்ணாங்க? என்ன ஆச்சு? யார் உங்களை காயப்படுத்தினாங்கன்னு சொல்லுங்க. அண்ணி, இப்படி ஒண்ணுமே சொல்லாம போனீங்கன்னா நாங்க என்ன நினைக்கிறது? தயவு செஞ்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஏய், என்னாச்சு? அண்ணி, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இந்த மனுஷன் தான் பிரச்சனைக்கெல்லாம் காரணம். நான் எப்படி? இவர் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இந்த ஆளு எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்கிறாரு. இந்த ஆள் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா எல்லாரும் முன்னாடி அடி வாங்குற நிலைமை வந்திருக்குமா? அண்ணி, என்ன சொல்றீங்க? நான் மூர்த்தியை அடிச்சதுனாலதான் நீங்க போறேன்னு சொல்றீங்களா? அண்ணி, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஆமா கயல், என் புருஷனை எல்லாரும் முன்னாடி இப்படி அடிச்சு அவமானப்படுத்துறது என்னால நின்னு பார்க்க முடியல. இங்க பாரு கயல், நான் உன்னை தப்பா சொல்றேன்னு நினைக்காத. எனக்கு உன்னை எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் கயல். நான் உன்னை ரொம்ப மதிக்கிறேன். நீ என்ன, இந்த குழந்தைய, இந்த குடும்பத்தை, எல்லாரையுமே நேசிக்கிற. இங்க இருக்கிற எல்லார் மேலயும் உனக்கு பாசமும் இருக்கு, உரிமையும் இருக்கு.
ஆனா உரிமை இருக்குங்கிறதுனால நீ என் முன்னாடி அவரை கை நீட்டி அடிக்கிறத என்னால பொறுத்துக்க முடியல கயல். ஏய் தனோ, யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? வாயை முட்டு உள்ள போடி. நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு வேணா இது சாதாரணமான விஷயமா இருக்கலாம், நீங்க ஈஸியா எடுத்துக்கோங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. கயல், என்ன மன்னிச்சிடுமா. உன்கிட்ட நான் இப்படி எல்லாம் எந்த கிழமை பேசக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா தான் இருப்பேன். ஆனா இப்ப பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அதனாலதான் அப்படி பேசிட்டேன். சரி விடுதானோ, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற? அத்தனை பேருக்கு முன்னாடியும் இன்னைக்கு கயல் அவரை கை நீட்டி அடிச்சத ஒரு பொண்டாட்டியா என்னால பார்க்க முடியல. அத்த, என் மனசு ரொம்ப வலிச்சுது. இது என்னால உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு சகஜமா இருக்கிற மாதிரி நடிக்க முடியல. கயல்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு என்ன கட்டினவரே ரொம்ப பிடிக்கும். அவருக்குன்னு ஒரு மரியாதை இந்த வீட்டுல இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன்னா மாட்டேன். நான் சொல்ல கையில் எங்களுக்காக பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டு நன்றி இல்லாம பேசுறேன்லாம் யாரும் நினைக்காதீங்க. என் மனசு கேட்கல. கையில் பண்ண எந்த விஷயத்தையும் நான் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். கையலாலதான் அவரு மாறினாரு. என் குழந்தைய அவ குழந்தை மாதிரி இன்னும் நல்லா பாத்துக்கிறா. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சில பேருக்கு முன்னாடி அவர் அடிச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. கையலுக்கு அவர் அண்ணன் தான், ஆனா அவர் எனக்கு புருஷன். என் குழந்தைக்கு அவர் அப்பா. நாளைக்கு என் குழந்தை அவரை எப்படி மதிக்கும்? அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்து. ஏய் லூசாடி, நீ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காதடி. மூர்த்தி, அண்ணி எதுவும் சொல்லாத. அவங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நான் அவனை அடிச்சிருக்க கூடாது. ஐயோ கயல், அவ சொல்றான்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிட்டு இருக்காத. ஏய் அமைதியா இருன்னு சொல்றேன்ல. அண்ணி, நான் பண்ணது தப்புதான். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். கயல், அதுக்காக நீங்க வீட்டை விட்டு போறேன்னுலாம் சொல்லாதீங்க.